Hello everyone, Diwakar Raviram, Sriwakar Jobs and Edu welcomes you to this new video. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா VSB Engineering College கரூர் and குமரகுரு College of Technology இந்த ரெண்டு காலேஜோட கம்பேரிசன் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ VSB Engineering College வந்து 2622 TNA கோட், குமரகுரு College of Technology 2712. ஸோ எதுக்காண்டி இந்த ரெண்டு காலேஜ் நம்ம கம்பேர் பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட விருப்பமும் என்ன அப்படின்னா ஒரு டாப் காலேஜ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்றதா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா VSB இன்ஜினியரிங் காலேஜ் 2002 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 1984. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 இயர்ஸ் ஓல்டு காலேஜ். இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா VSB இன்ஜினியரிங் காலேஜ் 1500+, ரெண்டு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 1500+ வந்து இன்டேக் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன் இன்டேக் ரொம்ப இம்பார்ட்டன்டானு பார்த்தீங்க அப்படின்னா கேம்பஸ் லைஃப் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கணும் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கக்கூடிய காலேஜஸ் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் லைஃப் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லா செலிப்ரேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கராக இருக்கும். அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலேஜ் சூஸ் பண்ணுறப்போ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ். ஸோ ரெண்டு காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க. ஸோ NBA அக்ரிடேஷன் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ரெண்டு காலேஜில் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ VSB இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், electronics and communications engineering, electrical and electronics engineering, mechanical engineering, information technology, biotechnology, biomedical engineering and chemical engineering. ஸோ இந்த காலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 9 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து NBA அக்ரிடேட்டடாக இருக்குது. ஸோ குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ டோட்டலாக 13 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து NBA அக்ரிடேட்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ECE தான் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறாங்க இப்போது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ NBA வந்து எதுக்காண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. லேப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டி, லேப் ஃபெசிலிட்டி இருக்கா, எல்லாமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணி தான் NBA கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் IT ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து NBA அக்ரிடேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் AI எடுக்கிறீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுக்கிறீங்கனாலுமே உங்களுக்கு அப்போ ப்ராப்பர் லேப் ஃபெசிலிட்டி செட்டப் உள்ள இருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ VSB இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 95% மேலே பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கன்சிக்யூட்டிவாக பார்த்தீங்கன்னா 3 to 4 இயர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 95% மேலே பிளேஸ்மெண்ட்ஸ் மெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 79% தான். ஹையஸ்ட் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ VSB இன்ஜினியரிங் காலேஜில் 47 LPA வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆஃபர்ஸ் வந்து அமேசானில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 44 LPA வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நவ் அப்படின்ற கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 40 LPA வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க் ஒரு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ குமரகுருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜஸ் வந்து மென்ஷன் பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோட வெப்சைட்ல இருந்து எடுத்து அதை ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு NIRF ரிப்போர்ட்லையும் செக் பண்ணிட்டு நம்ம இதில் கொடுத்துருக்கோம். பட் சில டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணலை. ஸோ பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் வந்து நம்ம VSB இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 1047 ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 729 ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு VSB இன்ஜினியரிங் காலேஜ் கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்கன்ற டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேப்ஜிமினியில் வந்து பார்த்தீங்கன்னா 509, UST வந்து 91, LTI மைண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 56, காக்னிசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 54, ஹெக்ஸாவேர் வந்து 54, இன்ஃபோசிஸ் 28, TCS 24, NISSI வந்து பார்த்தீங்கன்னா 20. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 211 ஆஃபர்ஸ் வந்து இது மாதிரி எக்ஸாக்டாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ கம்பெனிஸில் பிளேஸ் ஆயிருக்காங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் குமரகுருவில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணலை வெப்சைட்டில். அடுத்து ஆவரேஜ் CTC வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு VSBயில் வந்து 7.8 LPA மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ குமரகுரு வந்து 6 LPA. ஸோ கன்சிக்யூட்டிவ் இயர்ஸாக திரும்ப என்ன கம்பெனிஸ் வராங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா VSB இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஜிமினி, காக்னிசன்ட், L&T மைண்ட்ரி, UST, ஹெக்ஸாவேர், இன்ஃபோசிஸ், HCL டெக், KPIT, TCS, குஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க ரெகுலராக. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட், ரெனால்ட் நிசான், அசென்ச்சர், L&T, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஜோஹோ, PwC, ஹிட்டாச்சி, போஸ், விப்ரோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து இந்த குமரகுரு காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வராங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா VSB இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பெகா, விச்சுசா, கேப்ஜிமினி, ஹெக்ஸாவேர், கூகுள் கிளவுட், AWS, டெசால்வ், TCS, IAN, விப்ரோ இந்த மாதிரியான கம்பெனிஸோட டைப் பண்ணி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து
வச்சிருக்காங்க. பட் குமாரகுருவில் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸோட டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணல. ஏன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ரொம்பவே முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விட்சஸா பாருங்க, கேப்ஜெமினி பாருங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் கேப்ஜெமினி வந்து பார்த்தீங்கன்னா 509, ஹெக்ஸாவேர் வந்து பார்த்தீங்கன்னா 54. ஏன் இந்த கம்பெனிஸ் வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த காலேஜோட டைப் பண்ணி இங்கே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு. அந்த கம்பெனியில் போயிட்டு அவங்க என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இங்கே கேம்பஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் வந்து கன்சிக்யூட்டிவ் இயர்ஸாக வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. ஏன்னா இங்கே அடுத்து ரிசர்ச் சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2 காலேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு ரிசர்ச் சென்டர் இருக்கு. ஃபார் பிஹெச்டி அண்ட் எம்எஸ் ப்ரோக்ராம்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணனாலும் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அலுமினி ப்ரொஃபைல், ஸோ உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜ். ஸோ அலுமினி வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா 8600+ அலுமினிஸ் இருக்காங்க. குமாரகுருவில் வந்து பார்த்தீங்கன்னா 30,000+ அலுமினிஸ் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பியோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அலுமினிஸோட ஹையஸ்ட் சேலரி டீட்டெயில்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 crore+ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அலுமினிஸ் வந்து இப்போ சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. பட் இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா குமாரகுருவோட வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இல்லை. அடுத்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ஏன்னா ஹாஸ்டல்ன்றது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் ஹாஸ்டல்ஸ் விஎஸ்பியில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. 2 வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு, 2 வந்து கேர்ள்ஸுக்கு. பட் குமாரகுருவில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 9 ஹாஸ்டல்ஸ் இருக்கு. பாய்ஸுக்கு 6 ஹாஸ்டல்ஸ், கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹாஸ்டல்ஸ். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பியில் வந்து வேற இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபுட் மெனு ஃபீட்பேக் சிஸ்டம் இருக்குங்க. நீங்கள் டெய்லி ஃபுட் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா மெனு சரியில்லை அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. 6 மெனு சிஸ்டம், ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் ப்ராக்டிஸ் சிஸ்டம், சர்ப்ரைஸ் மெனு, ஸ்பெஷல் டின்னர், ஹாஸ்டல் டே செலிப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டு நல்லா இருந்தால் கூட நமக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த சர்ப்ரைஸ் மெனு, ஸ்பெஷல் டின்னர் இந்த மாதிரியான ப்ராக்டிஸ்லாம் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேக்கிங் பண்ணுறது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். இங்கே நிறைய காலேஜஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்ஸில் ஜாயின் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் ஹாஸ்டல். ஸோ அதனால் வந்து ரேக்கிங் இருக்கிறதுக்கு 100% சான்சஸே இல்லை. சேஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2 கேம்பஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் மானிட்டரிங் இருக்குது. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி நம்ம செக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா விஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி அண்ட் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அடிஷ்னல் ஃபெசிலிட்டியாக விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளப் அண்ட் கமிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக காலேஜஸில் ரன் பண்ணுவாங்க. ஸோ விஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆக்டிவ் கிளப்ஸ் வந்து அக்ராஸ் வேரியஸ் டொமைன்ஸில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி 15 days வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளப் ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேரியஸ் செக்டார்ஸில் இருக்கக்கூடிய ஹேக்கத்தான் காம்படிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, ஸோ வேற ஸ்டேட்ஸில் நடக்கக்கூடிய ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேஷனுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, யோகா இந்த மாதிரியான ஃபிசிக்கல் வெல்பீயிங்கும் அவைலபிள் இருக்கு. ஸோ கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் டே செலிப்ரேஷன்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எவ்ரி இயர் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. குமரகுருவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து 32 ஆக்டிவ் கிளப்ஸ் இருக்கு. ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேஷன் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் அனுப்புறாங்க. ஸோ இங்கேயும் வந்து டெடிகேட்டட் ஸ்போர்ட்ஸ், யோகா அந்த மாதிரியான திங்ஸ் இருக்கு. ஸோ கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸுமே உங்களுக்கு கிராண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமரகுரு காலேஜும் கல்ச்சுரல்ஸ் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கு. ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 100% அட்மிஷன்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து விஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் இருக்குது, கரூர்லேயும் இருக்குது. ஸோ 2 கேம்பஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% அட்மிஷன்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2721 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஸ்கூல்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1145 ஸ்கூல்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ராஸ் 38 டிஸ்ட்ரிக்ஸ், எல்லா டிஸ்ட்ரிக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக அவுட் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த காலேஜோட டைவர்சிட்டி. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் உங்களுக்கு வந்து கேம்பஸ் லைஃப் நல்லா இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டைவர்சிட்டி, ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருவில் வந்து அப்டேட்டாக இல்லை. ஸோ விஎஸ்பியோட வெப்சைட் அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ப்ராப்பர் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான
அதனால தான் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் விஎஸ்பி பற்றி எடுக்க முடியுது, குமாரகுரு பற்றி எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.